சுண்டைக்காய் குழம்பு அப்படின்றது சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளவும் பலம். இந்த கல்லீரல் கொழுப்பு குறைக்கிறதுக்கு, ஃபேட்டி லிவர் குறைக்கிறதுக்கு, குழந்தைகளுக்கு வயிற்றில் நாக்குப்பூச்சி சின்ன சின்ன கீரைப்பூச்சிகள் இருந்தால் விழையிறதுக்கு, வயிற்று வலியை நீங்கிறதுக்கு, மார்ச்சளி கலையிறதுக்கு, இதுகளுக்கெல்லாம் இந்த சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த சுண்டைக்காய் குழம்பு பண்ணி கூட சாப்பிடலாம். இந்த சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, 2 ஸ்பூன் வானொலியில் நெய் குத்திக்கணும். நெய் குத்திண்டு அதில் 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சவக்காக வறுத்து பக்கத்தில் பிளேட்டில் வச்சுக்கணும். அதோட கூட நல்லா ஒரு 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 கையளவு நல்லா தேங்காய் துருவலையும் அந்த வறுத்து வச்சிருந்தோடு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் திட்டமாக நல்லா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை போட்டு திட்டமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி அதை நல்லா ஒரு 2 டம்ளருக்கு இருக்கும் அந்த தண்ணியை வச்சுக்கணும். ஸ்டவ்வை மூட்டி அதில் கொஞ்சமாக எண்ணெய் குத்தி கடுகு கறிவேப்பிலை போட்டு இந்த புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை குத்தி அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிச்ச இந்த விழுதையும் எடுத்து போட்டு அதில் போட்டு நல்லா கரண்டியாக வரும். அது இட்லி மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கும் சுண்டைக்காய் குழம்புங்கிறது. அதான் நல்லா ஒரு கரண்டி குத்தினால நல்லா அவ்வளோ சாதம் சாப்பிடலாம். அதில் போட்டு நல்லா இந்த விழுதியம் போட்டு நல்லா அடி பிடிச்சிக்காமல் நல்லா கிளறி நல்லா கமகமன்னு வாசனை வரும். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 50 கிராம் சுண்டைக்காயை நல்லா கருப்பாக வறுத்துக்கணும். கருப்பாக வறுத்து அப்புறம் அந்த குழம்புல குத்தி நல்லா கிளறிடணும். இப்படி பண்ணால் சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப கசப்பாக இருக்காது, மணக்க இருக்கும். இந்த முறையில் பண்ணி வச்சுக்கிற சுண்டைக்காய் குழம்பு நமக்கு 2-3 நாள் ஆனால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காய் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம பண்ணி சாப்பிட்லாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.